ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்சமையலர். இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சிக்கன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி முடித்ததும் நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அதே மாதிரி முறுமுறுன்ட்டு சிக்கன் 65யும் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். பே லீஃப், பட்டை, அன்னாச்சி பூ, கல்பாசி, அந்த மாதிரி எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 வத்தல், சீரகம், சோம்பு, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்னென்னா, டைம் ஆக்குறது என்னென்னா தேங்காய் துருவுறது. தேங்காய் துருவுறதே ரொம்ப தலைவலியாக, ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு வரவே வராது. எங்கள் அம்மா தான் எப்போயுமே துருவி கொடுப்பாங்க. நீங்களும் கொஞ்சம் நல்லா தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் இதெல்லாம் துருவி ரெடியாக வச்சிட்டோன்னா ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஈஸி. 10 to 15 மினிட்ஸில் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுந்ததும் இதில் வந்து நம்ம துருவின தேங்காவை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வறுக்கும் போது கைவிடாமல் வறுக்கணும். இல்லாட்டி வந்து சட்டியில் வந்து ஒட்டி கருகிருச்சுன்னா கிரேவியோட டேஸ்ட்டே வந்து போயிடும். இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே தேங்காய் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே டக்குன்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. இன்னுமே நல்லா வறுபடணும். பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே பார்க்கும்போது எவ்வளோ நல்ல ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறட்டும் அப்படி சொல்லிட்டு விட்டுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கொரகொரப்பாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஏன்னா கொரகொரப்பாக இருந்தாலும் சிக்கன் கூட நல்லா பைண்ட் ஆகாது. அதனால் நல்லா பேஸ்ட் அரைச்சிருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த பதத்தில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கிரேவிக்குரிய பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்தோடனே நம்ம மெயின் கிரேவி வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு இன்னொரு சட்டியில் வந்து மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து மெயினாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் சூப்பரான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இந்த தக்காளி வதங்குறதுக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கினதும் நான் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அந்த பொடி வந்து நல்லா கிரேவியோடு கலந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். மசாலா கருகாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதிலையே நம்ம சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் இந்த மசாலாலேயே அந்த சிக்கன் வந்து நல்லா பைண்ட் ஆகி இது பண்ணணும். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே அதில் சிக்கன் சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். நான் இந்த சிக்கன் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே குக் ஆகும்போது தண்ணி விடும், அதுவே போதும் நமக்கு. ஸோ நல்லா 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போவே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள். ஃபுல் கிரேவி முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போவும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சிக்கன்லேருந்தே நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்துடும். இதுலேயே கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 5 to 6 minutes 7 minutes நான் நல்லா குக் பண்ண வச்சுக்கிறேன். அவ்வளோதான். 7 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிரும். இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ டெம்ப்டிங் அண்ட் டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்குது பார்க்கும்போதேமோ. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மொறுமொறுன்னு சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1/4 கிலோ சிக்கனில் நான் போன்லெஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கர்டு, அப்புறம் உப்பு, சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கர்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா அதுதான் நம்ம சிக்கனுக்கு அந்த அழகாக ஒட்டாமல் செய்யாமல் சாஃப்ட் கிறிஸ்பி இது தரும், லேயர் தரும். நீங்கள் வேணும்னா ஒரு முட்டை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. நல்லா இதை மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1 hour மேரினேஷனில் விட்டுருங்க. ஆஃப்டர் 1 hour நான் எண்ணெயில் பொரிச்செடுக்கிறேன். நான் இன்றைக்கி அவ்வளோ எண்ணெயுமே யூஸ் பண்ணல. ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் என்னால் இவ்வளோ பீசஸ் ஃப்ரை பண்ண முடியுமோ நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அன்றைக்கி பண்ண 2 டிஷ்ஷுமே அவ்வளோ சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரை பண்ணுற ஆயிலையே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போடணுன்னாலும் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்தோன்னா சிக்கன் 65 மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பரான சிக்கன் கிரேவி சிக்கன் 65 ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.